எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகளும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட், கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனி முத்தூட் ஃபினான்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு சப்சிடரி இருக்குங்க. பெல்ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்ம் இருக்கு. அவங்க சமீபத்துல கோல்ட் லோன் ஃபினான்ஸ்குள்ள என்ட்ரா இருக்கிறதா செய்திகள் வந்திருக்குங்க. இப்ப Q1 எடுத்துக்கிட்டோம்னா பெல்ஸ்டாரே கோல்ட் லோனுக்காகவே ஒரு 10 ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்காங்க. Q2ல நாங்க வந்து ஒரு 50 ஸ்டோர் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சில தளர்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்ல 40% வரைக்கும் நான் மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் பெல்ஸ்டாருடைய லோன் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7,700 crores இருக்குங்க. ஏற்கனவே மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் அப்படின்றது ரொம்ப டெலிக்வன்ஸ்னால ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ ஆர்பிஐயோட இந்த நார்ம்ஸ்ல மாற்றம் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். அடுத்து ஃபியூஷன் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன சொல்றாங்க, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ல ரெக்கவரி அப்படின்றது ஒரு 200 கோடி ரூபாய் வரைக்கும் ரெக்கவரி பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் 12 monthsல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3,400 கோடி ரூபாய் லோன் வந்து ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. கம்பெனி ஒரு சில அனாலிசிஸ்லாம் பண்ணி பாசிபிள் ரெக்கவரிஸ் எவ்வளவு இதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700 கோடி ரூபாய்க்கு சொச்சமா பாசிபிள் ப்ரொஃபைல்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த 700 கோடியில ஒரு 30% நாங்க ரெக்கவரி பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் 12 monthsல, அதாவது ஒரு 200 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூஷன் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புக் வேல்யூக்கு க்ளோஸா வந்துருச்சுங்க. இனிமே வந்து அதை கன்சிடர் பண்றது சரி வராது. அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட சப்சிடரி எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட்ல ஆகஸ்ட்ல ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 100 கோடி ரூபாயை சேர்த்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3,802 கோடி ரூபாயா இருக்குங்க. ஃபினான்ஷியல் 25ல எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டர்ன் ஓவர் வந்து ஒரு 117 கோடியா இருந்திருக்கு. லாஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஒரு 210 கோடி காட்டியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24ல டர்ன் ஓவர் வந்து 239 கோடியா இருந்திருக்குங்க. ஸோ ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல டர்ன் ஓவர் குறைஞ்சிருக்கு. ஃபினான்ஷியல் 23ல பார்த்தோம்னா 112 கோடியா இருந்திருக்கு டர்ன் ஓவர். அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் ஜிகா ஃபேக்டரி போடுறாங்க. இது வந்து லாங் டேர்ம்ல, அதாவது முடியறதுக்கு இன்னும் ஒரு 6-7 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுல சமீபத்துல ஒரு 1,200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 1 gigawatt லித்தியம் செல் மேனுஃபேக்சரிங்காக. ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 27ல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வரைக்கும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா 2,700 crore இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட டார்கெட் என்ன, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான டார்கெட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் 6 to 7 yearsல ஒரு 9,500 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஜிகா ஃபேக்டரியில. ஸோ இந்த 9,500 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா அவங்களோட கெப்பாசிட்டி அப்படின்றது 16 gigawatt ஹவரா இருக்குங்க. ஃபேஸ் பை ஃபேஸ்ல தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டிகேட்டோட முடிவுல ப்ரொடக்ஷன் ஃபுல்லா நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி. எக்ஸைட்டை கம்பேர் பண்றப்ப அமர் ராஜா இப்பயுமே சீப் தான். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ரேலி ஆனதுனால அது 900லேருந்து 1000 வரைக்கும் போயிருக்கும். மறுபடியும் 1000 கீழே கண்டிப்பா வரும். மேபி 900 கீழே வரலாம். வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வரையும் பொறுமையா இருக்கலாம். அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் ஒரு 2-3 நாள்ல கொஞ்சம் பயங்கரமா ஏறிடுச்சு இல்லையா, ஒரு 400-500 பாயிண்ட்டுக்கு பக்கமா. பட் எஃப்ஐஐஸோட ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து விற்கிறாங்க. அதாவது ஆகஸ்ட் 19, ஆகஸ்ட் 20 2 நாளுமே எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக தான் இருந்துருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல. ஆகஸ்ட் 19 ஒரு 633 கோடி, தென் ஆகஸ்ட் 20 ஒரு 1,100 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல வித்து நெட் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 20 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25,375 கோடி ரூபாய் வரைக்கும் வித்திருக்கிறாங்க கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க. அடுத்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிஸ்கோ அப்படின்ற நிறுவனங்க, பின்லாந்து பேஸ்டு கம்பெனி, ரீட்டைல் குரூப். அவங்க வந்து டிசிஎஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரீட்டைல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஏஐ பவர்டு ரீட்டைல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா கிஸ்கோவுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களோட பிசினஸ் growth, தென் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே மாடர்னைஸ் பண்றதுக்கு, தென் சப்போர்ட் லாங் டேர்ம் growth. இதுக்காக தான் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது டிசிஎஸ்ல ஃபர்ஸ்ட் அப்டேட்ங்க. அடுத்த ரெண்டாவது அப்டேட் என்னன்னா டிசிஎஸ் வந்து மெக்சிகோல ஏஐ ட்ரிவன் ஆப்ரேஷன் சென்டர் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் ஓபன் பண்ற 8th சென்டருங்க இது. அடுத்த நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜெனரிக் ட்ரக் PAH, பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர் டென்ஷன், யூஎஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இப்பயுமே கன்சிடரபிள் ரேஞ்சில் தாங்க இருக்கு. PE 10க்கு பக்கமாக தான் இருக்கு. டெட் ஃப்ரீ. தொடர்ந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். எப்பெல்லாம் கீழே வருதோ 1000லேருந்து இப்போ 800ஸ்ல இருக்கு. இன்னமும் கீழே வந்தால் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு சின்ன ஆர்டிகல் வந்துருங்க. அதை பற்றி ஷார்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 10 years எடுத்துக்கிட்டோம்னா டாடா மோட்டார்ஸ் அவங்களோட மார்க்கெட் ஷேரை லூஸ் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்.
இப்போ 2000s இருந்து எடுத்துக்கோமே அவங்களோட மார்க்கெட் ஷேர், அதாவது 2010க்கு முன்னாடி 2000 to 2010னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படின்றது 60% இருந்திருக்குங்க. இது 2025ல 32.5% இருக்கு. ஸோ 2010 டு 2025க்கு நடுவில் 2015 எடுத்து பார்த்தோம்னா 44% மார்க்கெட் ஷேரா இருந்திருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக போயிடும், கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக போயிடும். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சமீபத்தில் ஒரு அக்விசிஷன் இவிகோ இட்டாலியன் பேஸ்டு ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. மேபி அக்விசிஷன் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்கு முன்னாடி முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தென் இவிகோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா கம்பைன் ரெவன்யூ அப்படின்றது 2,20,000 கோடியா இருக்குங்க. இவங்களோட பிசினஸ் வந்து யூரோப்ல 50%, தென் இந்தியா 35%, அமெரிக்காஸ் அதாவது நார்த் அமெரிக்கா லட்டின் அமெரிக்கால ஒரு 15% இருக்கும். ஸோ இவிகோ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம சினர்ஜி அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கோம் இல்லையா, 1+1 > 2. ஸோ அதை நம்ம இங்கேயுமே பார்க்க முடியும். கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல அக்ராஸ் த வேர்ல்ட் இவங்களுக்கு ஒரு முக்கியமான பொசிஷன் கிடைக்குங்க. டாடா இவிகோ இவங்க ஒன்று சேர்றப்ப இவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து லைட் அண்ட் மீடியம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவிகோ வந்து ஹெவி ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு வெஹிக்கிள்ஸ் இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஸோ டாடா இவிகோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றப்ப ஆனுவல் வால்யூம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் வண்டி 2 பேரும் சேர்த்து டிஸ்பேச் பண்ணுவாங்க. டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து ஒரு 4,50,000 வண்டி, தென் இவிகோல இருந்து ஒரு 1,50,000 வண்டி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இவங்க சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ஸோ டாடா இவிகோ ஒரு குளோபல் பிராண்டா எமர்ஜ் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு டஃப் காம்படிஷன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே இருக்குங்க. குறிப்பா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டேம்லரு, தென் வால்க்ஸ்வாகன், தென் வால்வோ இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் டஃப் காம்படிஷன் கண்டிப்பா கிடைக்கும். டாடா இவிகோ எந்த நேரத்துல கை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க, மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. சமீபத்துல மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கூட ஒரு 555 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எஸ்எம்எல் இஷ்யூஸ்ல ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் 55% ஸ்டேக் எடுத்துருக்காங்க. ஸோ டாடா வந்து இவிகோ அக்வயர் பண்ணது அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் மூவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா சிமெண்ட்ஸ் அக்வயர் பண்ணாங்களே போன வருஷம். ஸோ இந்தியா சிமெண்ட்ஸ்ல அவங்களுக்கு ஒரு 81.5% பக்கமா ஸ்டேக் இருந்ததுங்க. ஸோ 81.5னா 75க்கு மேல இருக்கக்கூடாது. அதனால ஒரு 6.49% வந்து ஆஃப் ரோட் பண்ற மாதிரி செய்திகள் வந்துருக்கு த்ரூ ஓஎஃப்எஸ் ஓப்பன் மார்க்கெட்ல. அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவுல 200 மில்லியன் டன்ஸை தொற்றும் கிராஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ் ஆஃப் March 31, 2025 அல்ட்ராடெக் சிமெண்டோட டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 188.8 மில்லியன் டன் பெர் ஆனமா இருக்குங்க. அடுத்து இந்தியாவுடைய பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா முதல் காலாண்டுல குறிப்பா ஏப்ரல், மே, ஜூன் 2025ல பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது 6.7ல இருந்து 7% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து 18% இருக்கு. இப்ப லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும். பட் சென்டர் வந்து எதுக்கு ஃபேவர் பண்றாங்க, அதாவது ஜிஓஎம் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எதுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டுக்குமே 18%ல இருந்து 0% கம்ப்ளீட்டா எக்ஸப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து ரஷ்யன் எம்பசி இன் இந்தியா என்ன சொல்றாங்க, உங்களால யூஎஸ்குள்ள என்டர் ஆக முடியல, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு பண்ண முடியல அப்படின்னா ரஷ்யாவுக்கு வாங்க, நாங்க வரவேற்கிறோம் உங்களை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள் இருக்குங்க, அதை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து குஜராத் கேஸ் லிமிடெட் வந்து கன்சிடரேஷன் லெவல் பத்தி கேட்டிருக்காங்க. எனக்கு அது கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தாங்க தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் த்ரெஷோல்ட விட கம்மி தான். பட் நம்ம பார்க்குற பெட்ரோல் அண்ட் எல்என்ஜியை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் ஓவர் வேல்யூ தான். பிரைஸ் டு புக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 3.5 டைம்ஸ் இருக்கு. பெட்ரோல் அண்ட் எல்என்ஜி எடுத்து பாருங்க, 11 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், தென் 2.1 டைம்ஸ் புக்கு. ஸோ எவ்வளவு சீப்பா இருக்கு அப்படின்றது உங்களுக்கே புரியும். அடுத்த ஒரு நண்பர் வந்து விப்ரோ இப்பயுமே கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்பயுமே 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கு விப்ரோ. உடனே மேலே போகாது. மேபி நேற்று இன்னைக்கு கொஞ்சம் ஐடியை மேலே ஏற்றிருப்பாங்க, பட் மறுபடியும் கீழே வரும். கீழே வர்றப்ப நீங்க பிடிக்கலாம். விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்ச் தான். அடுத்த ஒரு நண்பர் வந்து பிரைட்காம் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. டர்ன் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேங்க. ஸ்மால் கேப் கம்பெனி, அதுல ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ உள்ள போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரிதான் ஏஸ் மை ட்ரிப்பும் 10 ரூபாய் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் என்டர் ஆகி சிக்கிக்காதீங்க. வேல்யூவேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கு. பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் எனக்கு அது ரிஸ்க் மாதிரி தான் தெரியுது. என்னுடைய வியூவை நான் சொல்லிட்டேன். அடுத்த டெல்டா கார்ட் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருந்தாரு, ஏன் வந்து இதை கன்சிடர் பண்ண மாட்டீங்க, நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, ஏன் கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆன்லைன் கேமிங் கேசினோ பிசினஸ் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க.
எனக்கு அந்த பிஸ்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அதனால நான் எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது இல்லை. இப்போ சமீபத்தில் ப்ரமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025 வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த ஸ்டாண்டுக்கு வரலங்க. இந்த பில் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து டெல்டா கிராப்பை கன்சிடர் பண்றதில்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆன்லைன் கேமிங் பில்னால டெல்டா கிராப்புக்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தாலும் எனக்கு அந்த பிஸ்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. குறிப்பா இந்த ஆன்லைன் ரியல் மணி கேமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசு தரப்பு என்ன சொல்றாங்க, ஒரு வருஷத்துக்கு 45 கோடி பேர் அதுல போய் விழுறாங்க, உள்ள விழுந்து ஒரு 20,000 கோடிக்கு பக்கமா அதுல பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பெரும்பாலும் இதுல சிக்கிறது யாராங்க இருப்பாங்க, ஒரு 18ல இருந்து ஒரு 35 இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 18 to 35 அப்படின்றது இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலங்க. அதுல போய் இந்த ஆன்லைன் கேமிங் அதுக்குள்ள போய் மாட்டிக்கூடாது. அட் த ஏஜ் ஆஃப் 18ல வெறும் 250 இல்லை 500 ருபீஸோ அழகா நல்ல ஷேரா பார்த்து நல்லா அழகா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 35 to 40 ஏஜ் வர்றப்ப நீங்க ஃபயர் ஆயிடலாம். அதாவது ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ரிட்டையர்ட் இயர்லி அப்படின்ற ஸ்டேட்டுக்கு வந்ததுதான் இந்த கேமிங்குள்ள எல்லாம் உள்ள போய் பழகாதீங்க. நான் குறிப்பா 18ல இருந்து 24 25 வயசு இருக்கிறவங்களுக்காக தான் இதை சொல்றேன். நம்மளுடைய தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டி 35 அண்ட் எபோவ் தான் இருப்பீங்க. ஏஜ்ல எல்லாருமே என்னுடைய அண்ணன் அக்காவா தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய பசங்களை தயவுசெய்து இந்த ஃபோனில் என்ன ஃபார்ம் ஆஃப் கேமிங் எந்த ஃபார்ம் ஆஃப் கேமிங்கையும் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் விளையாட விடாதீங்க. கிரவுண்டுக்கு அனுப்புங்க. நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களோட சேர்ந்து நம்மளும் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் நல்லது தான். அடுத்து ஜோதி லேப்ஸுடைய கன்சிடரேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஜோதி லேப்ஸ் 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. கீழே இறங்கி வரட்டும், வந்தா பார்ப்போம், வரலன்னா விட்டுருவாங்க. 30 டைம்ஸ்க்கு மேலே போகவே வேணாம். அடுத்த நண்பர் வந்து பாண்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மூலமா கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க, என்னுடைய அப்ஸ்ட்ராக்ஸ் ஆப்ல அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ஸ்ட்ராக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோர்ல என்சிடிஸ் அண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல லிஸ்ட் ஆஃப் ஐபிஓஸ் எல்லாமே வருங்க. இப்ப சமீபத்துல நிடோ ஹோம் ஃபினான்ஸ் கூட வந்திருக்கு. கூப்பன் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 மந்த்ஸ் 24 மந்த்ஸ்க்கு மந்த்லி கூப்பன் 9.35%, தென் 9%. ஸோ இது வந்து ரேட்டிங் ஏ பிளஸ்ங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முத்தூட் மினி பார்த்தோம், ஏ ரேட்டிங், இது ஏ பிளஸ். கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல, அதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கன்சிடர் பண்றோம் அப்படின்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை 120 மந்த்ஸ் 60 மந்த்ஸ் போறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருந்துச்சு, சிக்கல் வருமோ அப்படின்னு தோணுச்சுன்னா 24 மந்த்ஸ் 36 மந்த்ஸை பண்ணலாம். 9.35 9% நல்ல ரிட்டர்ன் தான். இப்போ உள்ள எஃப்டிக்கு 6.527 தான் இருக்கும். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியுடைய புக் வேல்யூ ஏன் சார் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ்டு அசெட் இருக்கும், அதாவது லோன் ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, அசெட் குவாலிட்டி டிட்டோரியேட் ஆயிருக்கும், என்பிஎஸ் இருந்திருக்கும், அதனால புக் வேல்யூ குறைஞ்சிருக்குங்க. அடுத்து ஈசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஈசாப்பும் வந்து ப்ராஃபிட் பண்ணல, தொடர்ந்து அதோட ஷேர் பிரைஸும் குறையுது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் ப்ராஃபிட் பண்ணல, குறையுது. ஏன் ஈசாப் வேணான்னு சொல்றீங்க, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் அப்பயே தெளிவா சொல்லிட்டேங்க, ஒண்ணு உங்களுக்கு பேங்க் வேணும் அப்படின்னா புக் வேல்யூ கீழே இருக்கிற மாதிரி பேங்க் போயிருங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு தனியா போயிருங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் உள்ள போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஈசாப் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க. ஈசாப்லேயே நல்ல இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து 60% மேல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தென் முத்தூட் ஃபினான்ஸும் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 3% பக்கமாக ஸ்டேக் வச்சிருக்காங்க. நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியே சொன்னேங்க, ஒன்று பேங்க்னா பேங்க் சைட் போயிடணும், இல்லை மைக்ரோ ஃபினான்ஸ்னா மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டருக்குள்ள போயிடுறோங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.